இன்னைக்கு அம்மா, அப்பா 2 பேரும் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. சஷு காலையில ஸ்கூல் போறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிருந்தான். ஊருக்கு போகாதீங்க, நாளைக்கு போங்கன்ட்டு. இப்படியே ஒரு 4 நாளா சொல்லிட்டு இருக்கான். இன்னைக்கு ஒரு வழியா அவன் போனதுக்கு அப்புறமா இவங்க ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறமா எனக்கே வீடு வெறிச்சோடியே இருந்த மாதிரி இருந்தது. கண்டிப்பா ஈவினிங் வந்து அவனும் அழுக ஆரம்பிச்சுருவான். அதனால அவனுக்கு புடிச்ச மாதிரி இன்னைக்கு ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி பண்ணலான்னு பண்ணிட்டு இருக்கேன். 1/2 லிட்டர் பால் சேர்த்து நல்லா பொங்கி வந்ததும் 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் ஒரு பவுல்ல சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணிட்டு பொங்கி வந்த பால்ல அந்த கஸ்டர்ட் பவுடரை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். 2-3 நிமிஷத்துக்கு கண்டினியூவா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணோம்னா பால் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடும். அந்த ஸ்டேஜில் ஸ்வீட்னஸ்க்காக ப்ரௌன் சுகர் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்சம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா வேற ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிட்டு இதில் வந்து ஃப்ரூட்ஸுக்கு நான் இன்னைக்கு வாழைப்பழம், மாதுளம்பழம், ஆப்பிள் தோல் சீவிட்டு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்கன்னா முன்னாடி நாளே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நீங்கள் டெசர்ட்டுக்கு எடுத்து கொடுக்கலாம். சொன்ன மாதிரியே ஸ்கூல் முடிச்சு வந்தோடனே ஒரே அழுக. அப்புறம் இதை கொடுத்து சமாதானப்படுத்திட்டேன்.